வணக்கம். எப்பவுமே ஜனநாயகத்துக்கு ஆதரவானவர்களை பார்த்தா ஜனநாயக எதிர்ப்பாளர்களுக்கு எப்பவுமே ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். அப்படிதான் அண்ணல் அம்பேத்கரை பார்த்தோம், தந்தை பெரியாரை பார்த்தோம். இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் பயந்து தான் அந்த ஆள் புலம்புறாரு. உள்துறை அமைச்சர் ஏன் அம்பேத்கர் பேரை சொல்லக்கூடாதுங்கிறாரு. இதே மாதிரி ஒரு அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு மட்டத்தில் போய் நான் அண்ணல் அம்பேத்கரை பேசினேன். உடனே அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரி வேக வேகமாக எழுந்து வந்து, இல்லை அவரை பற்றியெல்லாம் இங்கே பேசக்கூடாது, அவர் அரசியல்வாதின்னு சொன்னார் என்கிட்ட. ஸோ இதே மாதிரி சம்பவங்கள் இந்தியா முழுக்க அம்பேத்கரை பேசக்கூடியவர்களுக்கும் பெரியாரை பேசக்கூடியவர்களுக்கும் ஜனநாயக குரல்களாக ஒழிக்கக்கூடியவங்களுக்கும் எங்கேயோ ஒரு தடை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த தடையை உருவாக்குறது யாருன்னா அண்ணல் அம்பேத்கரின் அரசு கட்டமைப்புக்குள்ள உயர்மட்ட அதிகாரிகளாக இயங்கக்கூடியவர்கள். இவங்களோட தலைவரே அண்ணல் அம்பேத்கர் தான். அவரை தனித்து விட்டு இவங்க வந்து இந்து மத பூதாகரமாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க உள்ள. அதோ அந்த இருக்குல்ல, அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற அந்த பாத்வேல இருக்கிற கேப்பு. அம்பேத்கரை பேச வேண்டியவங்க அவங்க தான் அம்பேத்கரை பேசணும். அம்பேத்கரை பேச வேண்டிய உயர் அதிகாரிகள் வந்து அம்பேத்கரை பார்த்தா பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிற வர ஹிந்து ராஷ்டிரா அப்படிங்கிற கட்டமைப்பை இந்தியாவுக்குள்ளே ஈஸியாக திணிச்சு கொண்டு வர தானே முடியும். உயர் அதிகாரிகள் தானே இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்காங்க. ஸோ அவங்களே அம்பேத்கரை அரசியல் தலைவராக ஜாதி தலைவராக பார்க்குற போக்கு இருக்கிற வர அந்த கேப் இருக்குல்ல, அரசியலமைப்புக்கும் இந்து மதத்துக்கு இடையில இவங்க ஒரு கேப் உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல. நான் என்னோட இந்து மத உணர்வுப்படி தான் இயங்குவேன், அதை நான் வெளியே காட்டிக்க மாட்டேன். எனக்கு தேவை, எனக்கு பேனருக்கு அதிகாரம்ங்கிறது பேனருக்கு வேணும். நான் இந்த அதிகாரின்னு முன்னாடி போர்டு வச்சுப்பேன், பின்னாடி அரசியல் சட்டத்துடைய முகப்பு மாட்டிப்பேன். ஆனால் அம்பேத்கருடைய படம் என்னோட அலுவலகத்தில் இருக்கும். ஆனால் நான் வந்து அம்பேத்கரிஸ்டாக இயங்க மாட்டேன். அதனால் அம்பேத்கருடைய சட்ட வரைவுக்கு உட்பட்டு நான் இயங்க மாட்டேன். செக்குலரிசமை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். எத்தனை அரசு அலுவலகங்கள் செக்குலரிசமை ஃபாலோ பண்ணுறாங்க? எத்தனை ஃபாலோ பண்ணுறாங்க? எல்லாரும் ஆயுத பூஜை, அந்த பூஜை, இந்த பூஜைன்னு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை இவங்க பண்ணுற வர இவங்க இதை பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் அம்பேத்கர் பேசும்போது அவரை சாதி தலைவர்னு வந்து தடுக்க வர்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் ஜனநாயகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல். இவங்க இந்த ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாக இவங்க இயங்குனதோட விளைவு தான் அமித்ஷா போன்றவர் வந்து உள்துறை அமைச்சரை வந்து உட்காந்துட்டு அம்பேத்கர் சொல்கிறது ஃபேஷனாக போச்சுன்னு சொல்லி எங்கே இந்திய பாராளுமன்றத்தோட தலைவரே அவர் தான். அவருக்கு எதிராக அவர் வந்து பேசுகிறாரு. ஸோ இப்போ ஜனநாயக குரல்களை நம்மளால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னா தொடர்ந்து இயங்குறாங்க. தொடர்ந்து எத்தனையோ இயக்கங்கள் இயங்குது, எத்தனையோ சின்ன சின்ன அமைப்புகள் இயங்குது, எத்தனையோ தேர்தல் அரசியல் கட்சிகள் இயங்குது. எவ்வளோ பேர் வந்து ஜனநாயகத்தை நோக்கி இந்த நாட்டினுடைய செக்குலரிசம் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, இந்த நாட்டினுடைய ஜனநாயக போக்கு வந்து தடைபடக்கூடாது. இந்தியா தான் மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிளவுகளை வந்து இப்போ வீக்னஸை வந்து அண்ணல் அம்பேத்கரே கோட் பண்ணுறாரு. அவரே வந்து இந்த சட்டம் ஹிந்துக்கள் கையில் போனால் அவங்களுக்கு சாதகமாக தான் மாறும், அதை நான் எரிச்சிருவேன் அப்படின்றது தான் அவரோடது. இந்த சட்டம் எப்போ வந்து ஒரு சாமானியனுக்கு பயன்படலையோ அப்போ அதை எரிக்கிறதுக்கு நானே முதலாளாக எரிப்பேன்னு தான் அண்ணல் அம்பேத்கரே சொல்கிறாரு. ஆனால் அவர் கட்டமைச்ச அவருடைய ஜனநாயக சிந்தனையினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பை வந்து வளர்ச்சி அடைய செய்யலாம். இன்னும் ஜனநாயக கட்டமைப்பை அதுக்குள்ளே கொண்டு வரலாம், அதுக்கான வழிமுறைகளை செய்யலாம். அப்படி தான் செக்குலரிசம்ங்கிற வார்த்தையை சேர்க்குறாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் தான் சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து இந்த நாட்டுக்கு நல்லது. ஆனால் நீட்டு, தேசிய கல்விக் கொள்கை, ஜிஎஸ்டி, இப்போ அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல். இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ரிஜெக்ட் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு நிர்வாக குழு அமைச்சு அதை வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்க. அந்த நிர்வாக குழுவோட தலைவராக இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் இருக்கார். அவரை கோவிலுக்குள்ளேயே விடலை, இவங்க தான் அவரை கோவிலுக்குள்ளேயே விடலை. ஆனால் அவருக்கு தன்னோட சுயமரியாதையை விட, தன்னை கோயிலுக்குள்ளே விடலைங்கிறத விட, தன்னோட சாதியை வந்து இழிவாக நான் குடியரசுத் தலைவராகவே ஆயிட்டேன், ஆனாலும் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கக்கூடியவன் வந்து ட்ரெஸ்ஸே போடாமல் ரோட்டில் சாமியாராக திரிகிறவன், மனித மாமிசத்தை தின்னுட்டு இருக்கிறான். அவன் தான் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்போட கடைநிலை தொண்டனாக இருக்கிறான். அவன் சொல்கிற அந்த கட்டமைப்புக்கு உட்பட்டு என்னை கோயிலை விட்டு வெளியில் நிறுத்துறான். நான் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் வெளியில் தான் நிற்க வேண்டியிருக்கு. ஆனால் நான் வந்து இந்த நாட்டுடைய டெமோக்ரஸியை கெடுக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நிர்வாக குழு கமிட்டியோட மெம்பராக இருப்பேன். நான் போய் அதுக்கு ஆதரவாக எழுதுவேன், அதுக்கு ஆதரவான டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி ஒருத்தர் ஏங்குறாரு இல்லையா.
ஸோ அவர் அப்படி தான் இயங்குறாரு. அவரை நம்பி தான் இங்கே இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் வந்து இந்தியாவுடைய முதல் பிரதிநிதி அவர் வந்து இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்ல செய்வாருன்னு நம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது சரியானதுன்னு சொல்லி அவர் ஒரு இது கொடுக்குறாரு. இவங்க பெரும்பான்மை வாக்கெடுப்பு நடத்திட்டாங்க. 220 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனது பிரதிநிதிகள் 220 பேர் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்ன? ஒரு தடவை தான் தேர்தல். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேண்டிடேட்டை மாற்றவே முடியாது. ஆயுசுக்கும் அதே கேண்டிடேட் தான். லஞ்சம் பண்ணாலும் சரி, ஊழல் பண்ணாலும் சரி, ரிசர்வ் பேங்கே விற்றாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அவங்க தான் அதுக்கப்புறம் ஆச்சு. அப்படின்னா என்ன? ஹிட்லரிசம் தான், ஃபாசிசம் தான். ஹிட்லர் போல் மோடி தான் எப்போவுமே பிரதமராக இருப்பார். அமித்ஷா தான் எப்போவுமே உள்துறை அமைச்சராக இருப்பார். அப்புறம் பாரத மாதாக்கள் எல்லாம் இப்போ ரேப் இஸ் த பொலிட்டிக்கல் டூல் தான் அவங்களோட க்ரைட்டீரியா. அதுதான் இந்தியா முழுக்க நடைமுறையில் இருக்கும். இதையத்தான் வந்து ஒட்டுமொத்த உயர்மட்ட குழுக்களும் ஒட்டுமொத்த அதிகார குழுக்களும் கேள்வியே கேட்காம ஆதரிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு வாழ்கிறாங்க. ஸோ ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் வரும்போது குறைந்தபட்சம் படித்தவர்கள், குறைந்தபட்சம் அரசியல் புரிதல் இருக்கிறவங்க, குறைந்தபட்ச அரசு நிர்வாக புரிதல் இருக்கிறவங்க அதுக்கு எதிரான குரலாக ஒலிக்கிறதுக்கு அச்சப்படவோ பயப்படவோ சுயநலத்தோடு இயங்கவோ கூடாது. அப்படி இயங்கினா நீட்டு, ஜிஎஸ்டி, தேசிய கல்விக் கொள்கை மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தலும் வரும். கோவிந்தா கோவிந்தா தான். நன்றி.